ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள்ல நடக்கிற இந்த ஆராதனை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும், உம்முடைய வழி நடத்துதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாட வேண்டும் முடியாய் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் முடியாய் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே, எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த என் தேவனே. நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த என் தேவனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய், தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய், தலைமுறை தலைமுறையாய்
நம் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் நற்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுது மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின்
Hallelujah. Praise God. பெண்கள் பகுதியில் கேப் இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பிரித்து வைக்கணும்னு நினச்சோம், முடியலை. அவங்களும் ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால் உங்கள் இடத்துக்கு முன்னால் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அந்த இடத்த ஃபில் பண்ணுங்க, நீங்களாக ஃபில் பண்ணுங்க. Glory, hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் மாதுமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து ஆராதிப்போம். ஆராதனை முழங்கால் படிக்கிட்டுகிறவர்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆராதிப்போம். ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. ஓ எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதிப்போம். ஆராதனை 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 சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. प्यार करूंगा मैं और ज्यादा तुझसे, आराधना और गहराई से சொல்லுவோம். प्यार करूंगा मैं और ज्यादा तुझसे, आराधना और गहराई से पूरे मन से, आराधना पूरे बल से प्रेम ही करूं. आराधना 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 आराधना. எல்லாருமாக சொல்லுவோம். ஆராதனா ஆராதனா ஹalleluya. ஆராதனா ஆராதனா. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. ஹிந்தில சொல்லுவோம். एबेनेज़र हो, एबेनेज़र हो, अभी तक तू सहारा मेरा, अभी तक तू सहारा मेरा. पूरे मन से आराधना, पूरे बल से प्रेम ही करूं. आराधना 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 आराधना. சொல்லுவோம். ஆராதனா 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 ஆராதனா. எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. நீர் என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா. முழு
மனதோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. வாசல்ல நிக்கிறவங்க அப்படியே உள்ள வாங்க. ஆராதனை வாசல்ல நிக்கிறவங்க உள்ள, மத்த பெண் உள்ள தள்ளி வந்து நின்னு ஆராதனை ஆராதனை. இந்த பகுதியில் ஆண்கள் பகுதியில தனி ரோ போடுங்க. ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் யாக்கியா முझे धन्यवाद प्रभु. எல்ரோய் எல்ரோய் याकिया मुझे धन्यवाद प्रभु. याकिया मुझे धन्यवाद प्रभु. पूरे मन से आराधना, पूरे बल से प्रेम ही करूं. आराधना आराधना ஆராதனா ஆராதனா. சொல்லுவோம். ஆராதனா 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 ஆராதனா. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஓ யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா. சுகம் தந்தீரே. சின்ன பிள்ளைகளை கேமரா விட்டு தள்ளி நிக்க வை. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. யெகோவா இந்தியில யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா संगाकिया धन्यवाद प्रभु. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா संगाकिया धन्यवाद प्रभु. संगाकिया धन्यवाद प्रभु. पूरे मन से ஆராதனா. முழு உள்ளத்தோடு எல்லாரும் ஆராதிப்போமா. प्रेम ही करो. ஆராதனா 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 ஆராதனா. ஓ ஆராதனா 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 ஆராதனா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை.
ஹalleluya. ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. சேர்ந்து அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. प्यार करूंगा मैं और जाना तुझसे, आराधना और गहराई से. ओ प्यार करूंगा मैं और जाना तुझसे, आराधना और गहराई से. पूरे मन से आराधना, சொல்லுவா எல்லாருமாய். पूरे बल से प्रेम ही करूं. आराधना 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 आराधना. நாம் எல்லாருமாக ரெண்டு கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹalleluya. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹalleluya. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஹalleluya. Hallelujah. ஆராதிப்போம். ஹalleluya. Hallelujah. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து. ஹalleluya.
இன்னொரு விஷயம் எல்லாருமாக சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். கண்களை மூடி சொல்லுவோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஹalleluya. நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, சேர்ந்து சொல்லுவோம் எல்லாருமா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஹalleluya. வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஹalleluya. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி எல்லாருமாக ஹalleluya. 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 வல்லவரே, வல்லவரே. ஹalleluya. ஹalleluya. வாரும் தூய ஆவியே, once again எல்லாருமாக சொல்லுவோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹalleluya. வாரும் தூய ஆவியே, சேர்ந்து சொல்லுவோம் எல்லாருமாக. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஹalleluya. ரபல உம் சந்தர வல்லமையால் என்னை நிறைத்து ஹalleluya. நீர் ஆளுகை செய்யும். ஹalleluya. ஹalleluya. ஆராதிப்போம். ஹalleluya. 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 ஓ, ஹalleluya. நன்றி. ஹalleluya. 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 சேர்ந்து எல்லாருமாக சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ, ஹalleluya. ஹalleluya. give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son,
And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவுக்கே இயேசுவை தந்தார். இப்போ பலவீனன் பலவான் என்பான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே. ஹalleluya. எல்லாருமாக அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya. Thank you Father. உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். மகிமையின் மேகத்தை வரவேற்கிறோம். ராஜாதி ராஜா, அதிசயமான தேவனே, ஆச்சரியமானவரே, மகத்துவமானவரே, இந்த காலை வேளையிலே கூட உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், ஏசப்பா நீ நல்லவர், துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. ஹalleluya. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உம்மை என்றும். நீ நல்லவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுவோம், நீ நல்லவர், நீ நல்லவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும். சேர்ந்து சொல்லுவோம் எல்லாருமா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், சொல்லுவோம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்தவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. எல்லாருமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துவோம். ஹalleluya. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் மகத்துவர், நீர் அற்புதர். ஹalleluya. ரபல ஷமகபௌல ரபல கசி. ஹalleluya.
நன்றி ராஜா, நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். க்ளோரி, ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளிலே கூட இந்த விபிஎஸ் கடந்த நாட்களிலே 5 நாட்களும் விபிஎஸ் நடத்தி முடித்து இந்த 6 நாட்கள், நேத்தோட 6வது நாள், இன்றைக்கு 7வது நாட்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சின்ன செய்தியை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம நிறைய வார்த்தைகளை பேசினோம்னா அது அவங்களுக்கும் புரியாது. அவங்க கற்றுக்கொண்ட பாடத்திலேருந்தே இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேச போகிறேன். பிரைஸ் காட், அல்லேலூயா. இன்றைக்கி மத்தேயு 5வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நம்ம அதுக்கு முன்னால் ஒரு சில வசனங்களை வாசிக்கணும். இந்த பின்னால் இருக்க ஃபேன் தயவு செய்து ஆஃப் பண்ணுங்களேன். மத்தேயு 5வது அதிகாரம் 3லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 பாக்கியவான்களை குறித்து சொல்லுது. சரிங்களா? 8 பாக்கியவான்களை குறித்து சொல்லுது. அதில் 7 பாக்கியவான்களை இவங்க விபிஎஸ்சில் பாடமாக படிச்சிருக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம். 7 பாக்கியவான்கள். ஆண்டவர் வாய் திறந்து திடீர்னு பேச ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ அதுக்கு வரைக்கும் முன்னால் பேசாமல் இல்லைன்னு, அவர் பேச மாட்டார், அன்றைக்கி தான் பேசினாருன்னு நீங்கள் எடுத்துக்கிறக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச ஆரம்பிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? முதல் காரியம், மலை பிரசங்கத்தில் தான் அவர் அதிகமான ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய செய்தியை சொன்னார். அதைத்தான் இன்றைக்கி பிள்ளைங்க விபிஎஸ்சில் கற்றுக்கொண்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எல்லா பிள்ளைகளும் கேட்டீங்க, எல்லா பிள்ளைங்களுக்குமே 7 வசனம் தெரியும். ஒரு பிள்ளைகளுக்கு கூட வசனம் தெரியாதுன்னு நீங்கள் எந்த பிள்ளைகளை நிறுத்தி வச்சு கேட்டாலும் ஏதோ 1 2 சோடையாக இருக்குமே ஒழிய, கிட்டத்தட்ட ஒரு 100 பிள்ளைங்க வந்திருக்குன்னா 100 பிள்ளைங்கள 90 பிள்ளைங்களுக்கு மேலே 7 வசனமும் தெரியும். ஏதோ ஒரு 10 பிள்ளைங்க நமக்கு எங்களுக்கு ஒரு சோதனையாக வேணால் அது அமைஞ்சிருக்கலாம் பிள்ளைகளுக்கு. சரிங்களா? இருக்கும், இல்லாமல் இருக்காது. படிப்பு அவசியம் இல்லை. படிப்பு இல்லைனாலும் தேவன் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆனால் இவர் ஏன் அதை பேசினாருங்கிறது நான் கடந்த நாட்களில் தியானிச்சுட்டு இருந்தேன். நம்ம எல்லாருக்குமே உலகத்தில் ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. புரியும் பாஷையில் சொல்லப்போனால் யார்? லக்கி மேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கேரளாவில் ஒருத்தருக்கு 27 கோடி லாட்ரி அடிச்சிருக்குது. யார் அவர்? அதிர்ஷ்டசாலி. அதுக்கு முன்னால் ஒரு 5 கோடி ஒருத்தருக்கு அடிச்சிருந்தது. அதிர்ஷ்டசாலி. திடீர்னு ஒருத்தனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 கோடி உள்ள உட்காந்துருச்சான். இப்போ அவர்கிட்ட அவர் சைன் போட்டால் தான் அதை வெளியே எடுக்க முடியும். அவர் சொல்கிறாரு, என் பணம் எப்படி நான் கொடுப்பேன்னு கேட்குறாரு. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பலவிதமான லக்கி மேன். திடீர்னு பிஸ்னஸில் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் திடீர்னு விவசாயம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. கர்நாடகாவில் ஒருத்தர் தன்னுடைய கொஞ்ச நிலத்தில் ஃபுல்லாக வெங்காயம் போட்டிருக்கார். அந்த டைம் யாருமே வெங்காயம் போடல. மனுஷன் ஒரே தடவையில் கோடீஸ்வரன் ஆயிட்டார். கவனிக்கிறீங்களா? உலக பொருள்களை சம்பாதிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற பொண்ணு, வெள்ளி, பணம், காசு, இதை சம்பாதிக்கிறதுக்காக மனுஷன் தீவிரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். இது அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு உலகம் சொல்லுது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் பேசுகிறத கேட்குறீங்க? உலகம் என்ன சொல்லுது? ஒரு அழகான ஒரு திருக்குறள் ஒன்று,
பொருளில் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு. பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தில் இடம் கிடையாது. அருள், பக்தி, பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை. அழகா அதை விளக்கம் சொன்னால் நம்ம சொல்லலாம். வர்றவங்கெல்லாம் தயவு செய்து இங்கேயே ஸ்டோர் பண்ணாதீங்க, அங்கே உட்கார வைங்க. அந்த பேக்கில் இருக்கு இல்லையா, யாராவது வரும்பொழுது இந்த சின்ன பிள்ளைங்க நேரம் வந்து அங்கே உட்காந்து பழகிட்டாங்களா அந்த 7 நாளாக கரெக்டாக ஏன் இடம் அப்படின்னு வந்து சில விசுவாசிகளும் இது ஏன் இடம்னு கரெக்டாக வந்து அங்கேயே உட்காடுறாங்க. அந்த பிள்ளைங்க ஒரு மாதிரி பார்க்குதுங்க, ஏன் இடத்துல என்ன அந்த ஆண்டி வந்து உட்காந்துருக்குது, அது நீங்கள் உட்கார்ற இடம்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி 7 நாளாக நான் உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கன்னு அந்த பாப்பா உன்னைய பார்க்குறது தெரியலையா? கொஞ்சம் விட்டு கொடுங்க. கண்டினியூவாக 7 நாள் அந்த பிள்ளைங்க உட்காந்துருச்சுங்க. ப்ரைஸ் காட். அந்த சின்ன பிள்ளைங்க வரும்பொழுது அங்கேயே உட்கார வைங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்டர்ப் ஆகும். இங்கே உள்ளே வரும்பொழுது இங்கே திணிக்க முடியாது. கவனிங்க, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வளோகம் இல்லை. ஒரு அழகான வார்த்தை. இது பொன்மொழியா என்னன்னு தெரியலை, இருக்கட்டும். பொதுவாகவே இந்த உலகம் எதை மெச்சிக்கொள்ளுதுன்னா பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, அப்புறம் எதெல்லாம் இந்த உலகம் போற்றுது, எதெல்லாம் பாக்கியவான், எதெல்லாம் இருக்கிறவன் லக்கி மேன் பாக்கியவான்னு சொல்லுது. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக ஒரு குழு கொடுத்துட்டேன்ல, நீங்கள் சொல்லுங்கள். சொத்து, சோகம். இங்கே ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், கையகல இடம் இருக்கணும்யா. என்னது? அப்படி இருந்துட்டு அவர் பாக்கியவான் நினைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சிலர் பாக்கியவான்கள் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிலாவில் கொஞ்சம் பிளாட் வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிறான். நிலாவில் அம்மா நிலாவுக்கே போகலை. இந்த இடையில ஒரு அம்மா போனாங்கல்ல, இப்போ வில்லியம் அம்மாவா, பாதியில் தான் இருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்க, இங்கேருந்து கம்மியான தூரத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கே சூம்பி போய் வந்தாங்க. கவனிச்சிங்களா? ஒரு வருஷம் பக்கமாகவோ ஒரு வருஷம் தாண்டியே இருந்தாங்க. ஆனால் அவங்க நிலைமையே பரிதாபமாயிடுச்சு. நான் நிலாவில் தான் போய் வாழுவேன்னா நான் ஒன்றும் சொல்லலை. வாழ்கிறதுக்கு ஏற்ற உனக்கு உரிய வசதியான ஒரு இடத்த தேவன் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். மனுஷங்களுக்கு வந்து பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, போதும். எல்லாம் சொல்லுங்க, போதும். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. மறுபடியும் யாராவது சொன்னீங்களா? போதும். போதும் என்கிற எதெல்லாம் போதுங்க வைங்க. அது ஒன்றைத்தான் போதும் நிறுத்துன்றான். அதுவும் சிலர் சொல்கிறது இல்லை. நீங்கள் சொன்னது வந்து ஒரு சிலர் ஐயோ நிறுத்துங்க, இதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா வயிறு ஒரு மாதிரி ஆகுதுன்னு. சிலர் ஏய் இறக்கியா, எப்படி கையை 2 பக்கமும் நீங்கள் 5 கிலோ 10 கிலோன்னு சாப்பிட்ற ஆட்கள்லாம் வந்துட்டானுங்க. அதுவும் போதும்னு சொல்ல மாட்டான். மனுஷங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த புத்தி யாருடைய புத்தின்னா சாத்தானுடைய புத்தி. பத்தலை, எனக்கு பத்தலை, என்னத்தை சம்பாரிச்சாலும் பத்தலை, எத்தனை காசு வந்தாலும் பத்தலை, எத்தனை வசதி இருந்தாலும் பத்தலை, எத்தனை பணம் இருந்தாலும் பத்தலை, எத்தனை வெள்ளி இருந்தாலும் பத்தலை, எத்தனை பொண்ணு இருந்தாலும் பத்தலை, எவ்வளவு இருந்தாலும் பத்தலை 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 பத்தலை. நான் சபைக்கு வருகிற தேவ ஜனங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் சரி, எனக்கு ஆண்டவர் நிறையா கொடுத்துருக்கிறார், எனக்கு போதும்னு சொல்லுங்கள். அந்த நிறைவான வாழ்க்கை அந்த மனதில் இருக்கிறது, பொருள்களிலே இல்லை. அல்லேலூயா.
அதனால் இதில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இப்போ பாக்கியவான் உலகம் யாரை சொல்லுது? உலகம் யாரை பாக்கியவான் சொல்லுது? பொருள் உள்ளவர்களை பாக்கியவான் சொல்லுது. பணம் இருக்கிறவனை பாக்கியவான் சொல்லுது. தங்க நிறைய குவிச்சு வச்சுருக்கிறானா பாக்கியவான் சொல்லுது. ஆனால் இந்த உலகம், இன்னொரு உலகத்தை நான் பேசுகிறேன் இல்லையா, ரெண்டாவது உலகம் என்னன்னா இஸ்ரேலர்கள். அடுத்து வேதத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னொரு குரூப்பை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இன்றைக்கி இருக்கிற உலகம் சொல்லுதுங்க, பணம் இருக்கிறவன் தான் பாக்கியவானு, சொத்து இருக்கிறவன் தான் பாக்கியவானு, சுகம் இருக்கிறவன் தான் பாக்கியவானு, நமக்கு நல்ல வீடு வசதி ஏராளமானதெல்லாம் இருக்கு இல்லையா, அவன் தான் பாக்கியவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப்பு வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க, பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருந்து நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் முத ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். 33வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. இஸ்ரேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நீங்க அன்னைக்கு சொன்னது உபாகமத்தில் சொல்ற இஸ்ரேல் யாரு அப்படின்னா, உபாகமம் யார் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டது? உபாகமம் யார் மூலம் கொடுக்கப்பட்டது? மோசே காலத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் வந்துட்டாங்க. அப்ப இஸ்ரேல்னு சொன்ன வார்த்தைக்கு சொந்தக்காரன் யாருன்னா 6 லட்சம் பேருமே. தனிப்பட்ட யாக்கோபுக்கு உரிய வார்த்தை அல்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதே? ஆனா இஸ்ரேலர்களுக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? நான் இந்த கோத்திரத்தில் பிறந்தவன் பாக்கியவான், நான் யூதா கோத்திரத்தில் பிறந்துட்டேன், நான் பாக்கியவான், நான் யாக்கோபுடைய வம்ச வழியில வந்துட்டேன், நான் பாக்கியவான். எத்தனை பேருக்கு விளங்குதே? விளங்குதா? இப்ப புரியுதா? இப்ப அவங்கெல்லாம் எதுல பாக்கியவான் சொல்றாங்க? நாங்க இஸ்ரேலர்கள், நாங்கள் பாக்கியவான்கள், எங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. பவுல் சொல்றாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்றாரு. வாக்குத்தத்தம் அவர்களுடையது, வேதம் அவர்களுடையது, தேவனும் அவர்களுக்கு சொந்தமானவர். அவங்களுடைய குரூப்புக்கு இதில் இருந்தால் வந்தார், அவங்க வழியிலிருந்து தான் வந்தார், யூதர்கள் வழியிலிருந்து தான் வந்தார். எல்லாமே அவர்களு தான், ஆராதனை அவங்களது, எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம், இஸ்ரேலர்களுக்கு தான் சொந்தம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் பாக்கியவான். இந்த உலகம் ஒரு பக்கம் பார்த்தங்களா பாக்கியவான் சொல்லிக்கிட்டு இருக்குது, இன்னொரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? நாங்கள் யாக்கோபுடைய பிள்ளைங்க, இஸ்ரேல் வம்சத்தில் பிறந்தவங்க, நாங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உலகத்தில் இருக்கிற மகா பெரிய தேவன் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மிகப்பெரிய வேத புஸ்தகத்துக்கு சொந்தக்காரரே நாங்கள் தான். யார் படித்தாலும் எங்கள் குடும்ப வகையாராட்களை தான் படிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை ஜாதிகள் இந்த புஸ்தகத்தை படித்தாலும் எந்த ஜாதிகள்னா மொட்டையாத்தான் இருக்கும். ஆனால் எங்கள் வகையாரா, எங்கள் குடும்பம், எங்கள் கோத்திரத்தை நீங்கள் படிக்கணுங்கிற ஒரு தலைவிதி உங்களுக்கு இருக்குது. ஆகையினால நாங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் காட். உண்மைதான், அவங்க பாக்கியவான்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ எத்தனை பேருக்கு நான் பேச வர்றது விளங்குது? புரிஞ்சிருச்சா? பெண்கள்லாம் எத்தனை பேர் புள்ளி வச்சு கோலம் போட்டிருக்கீங்க? போட்டிருக்கீங்களா? அட கையை உயர்த்துங்க நல்லா. புள்ளி வச்சு கோலம் போட்டவங்க நானும் உயர்த்துறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் நான் புள்ளி வச்சு கோலம் போட்டிருக்கிறேன். அடி விழுகும். டேய், வாசல் தெளித்து புள்ளி வச்சு கோலம் போடுறா, சாணியை கரைச்சி தெளித்து கூட்டி புள்ளி. அதனால தான் நான் என் கையை முதலையே கையை உயர்த்தி இருக்கிறேன். புள்ளி வைக்கும் போதே சொல்லிடுவாங்கங்க, ஓ இது 14 புள்ளி கோலமா, இது 15 புள்ளி கோலமா, ஓ அந்த கோலம். புள்ளி வைக்கும் போதே நீங்கள் கோலம் போட்டிருக்கணும். பிரைஸ் காட். விளங்கு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் நமக்கு ஒன்று சொல்ல வரும் பொழுதே என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். வசனத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஓஹோ அதான் சங்கதி. ஆமால,
உலகத்தில் பாக்கியவான் பொண்ணு பொருள் கம்பி கடப்பாரை. ஸ்தோத்திரம். நேற்று ஒரு பாப்பா போட்டிருந்த தோட்டை பார்த்தேன். ஆனால் அந்த பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, காதை விட பெருசு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மேட்சாக போட்டிருந்தா. நீ பாருங்கள், வர்ற காலத்தில் கடப்பாறை கம்பியை சைடில் சொருகிட்டு போகிறானா இல்லையான்னு பாருங்கள். கடப்பாறை கம்பியை இப்படி வளைச்சி இந்த காதில் குத்தி இப்படி கொண்டு வந்து மூக்கில் இப்படி குத்தி மறுபடியும் இப்படி எடுத்து அப்படி கொண்டு போய் அப்படி சைடாக போவாங்க. யாரும் பார்த்தாலும் குத்திடுவாங்க. நீ ஸ்ட்ரைட்டாக அந்த அளவுக்கு நீ அதுவும் ஒரு ஆயுதமாக வந்துட போகுது. அது ஆயுதமாவா அலங்காரமாக ஏதோ ஒன்று வந்துருச்சு இப்போ எல்லாம். ஒவ்வொரு ஆயுதம் மாதிரியே ஒவ்வொன்றும் ஒரு இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இருக்கட்டும், ஸ்தோத்திரம். நீங்கள் கவனிங்க, இப்போ யார் பாக்கியவான்? இஸ்ரேலர்களாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் இந்த கோத்திரத்துலேருந்து வந்தவங்க, ஆபிரகாம் எங்களுக்கு சொந்தமானவர், எங்கள் வழியிலேருந்து வந்தவங்க, நாங்கள்லாம் ஆபிரகாம் மடியிலேருந்து வந்தவங்க, நாங்கள் ஈசாக்கு வழியிலேருந்து வந்தவங்க, யாக்கோபு வழியிலேருந்து வந்தவங்க, எங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் சொந்தம், ஆசீர்வாதம் சொந்தம், எல்லாமே சொந்தம் 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 சொந்தம், நாங்கள் எல்லாம் பாக்கியவான்கள்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? அப்போ தான் மேசியா இந்த பூமிக்குள் பிரவேசிக்கிறார். அவங்க எண்ணங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறவர்களே நாங்கள் தான் பாக்கியவான்கள், நாங்கள் தான் பாக்கியவான்கள், நாங்கள் தான் பாக்கியவான்கள், நாங்கள் தான் சிறந்தவர்கள், நாங்கள் தான் எல்லாவற்றிலும் தலை சிறந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட நாங்கள் தான் தலை சிறந்தவர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது உள்ள திடீர்னு புதுசாக ஒருத்தர் வர்றார். யார் அவரு? யார் வர்றா? ஏசப்பா. அல்லேலூயா. ஹீப்ருல யாசுவா. சொல்லுங்க எல்லாரும், யாசுவா. யாசுவா. ஹீப்ருல ஏசப்பா உள்ள வர்றார். உள்ள வந்த உடனே இவரெல்லாம் ரொம்ப பெரிய தகவல் சொல்லுவார்னு பார்த்தா பொசுக்குன்னு என்ன சொல்லிட்டு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னார். என்னங்க? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்களேன். என்ன சொன்னாருங்க? நீங்க தான் சொல்லுவீங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு சொந்தமானது. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? ஆவியலுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. வெரி ஈஸி. புரிஞ்சுட்டீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தியானிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி தர்றேன். ஆவியல்ங்கிறதுக்கு அப்படியே எதிர்ப்பது என்னது? மாம்சத்தில். அப்படியே சொல்லுங்க. ஆவியில் மாம்சத்தில். எளிமைங்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? போடுங்க. மாம்சத்தில் பெருமை உள்ளவர்கள் பாக்கியவான்களா? துர்பாக்கியவான்கள். நரகம் அவர்களுக்கு சொந்தம். கரெக்டா? இப்ப நம்மளெல்லாம் ஏசப்பா எதுக்கு அழைச்சிருக்கிறார் தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆவியில எளிமையா இருக்கணும்னா ட்ரெஸ் ரொம்ப கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வரணும், ஒரு மாதிரி இருக்கணும். இல்லை, உங்க நடை, உங்க உடை, உங்க பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத விளங்க பண்ணுறது தான் ஆவியில எளிமை உள்ளவர்கள். சொல்லுங்க. நான் சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டும் குறும்பு பண்ண முடியும், சேட்டை பண்ண முடியும். காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டும். அங்கே எளிமைங்கிறது எதுலன்னா, ஆண்டவர் எதை மாற்ற வந்தார்? நிறைய மதம் மாற்ற வரலைங்க, நம்ம கலரை மாற்ற வரல, நம்மளுடைய ஏதோ தோற்றத்தெல்லாம் மாற்ற வரல. இருக்கிறது அப்படியே இரு. பூவை வை, தப்பே கிடையாது. சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வை. எல்லாத்துக்கும் அளந்து அள்ளி போட்டு வைக்கணும். புருஷனுக்கு மத்தியில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கட்டும். ப்ரைஸ் காட். பூ வச்சுக்கோங்க, பொட்டு வச்சுக்காங்க, எல்லாம் வச்சுக்காங்க. ஆனால் உங்கள் இருதயத்தில் கலட்ட வேண்டியதை கலட்டிடணும்.
இந்த பெருமையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கலட்ட வேண்டியது. சொல்லுங்க. சிலர் பாருங்களேன், ஐயோ என்ன திமுறா நடக்கிறான் பாருங்களேன் அப்படின்வாங்க இல்லையா, அது ஒரு பெருமை. அவங்களுக்கு நடக்கும்போதே ஒரு பெருமை. நம்ம ஏசப்பா பிள்ளை ஆயிட்டோம்னா நம்ம குணம் பேச்சு எல்லாம் ரொம்ப சிம்பிளாக மாறி, நான் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், எல்லாம் ஏசப்பா தான். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் நிற்கிறது அப்பாவுடைய கிருபை. எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? இன்றைக்கி நாம் நிற்கிறது அப்பாவுடைய கிருபை. எல்லா இடங்களிலையும் மிக எளிமையாக நடந்து கொள்ளணும். நாம இருந்தால் போதும். பெருமை வர்ற அளவுக்கு பேச்சுகளை நீங்கள் உள்ளே கொண்டு வராதீங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவாங்க, உலகத்தை பற்றி பேசுவாங்க, வீட்டில் இருக்கிற நகையை பற்றி பேசுவாங்க, பொருளாதாரத்தை பற்றி பேசுவாங்க. எனக்கு பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டோம், எங்களுக்கு பாருங்கள். அது என்னது? பெருமை வந்து என்ன செய்யுமா? பெருமை வந்தால் எதில் வருமா? எருமையில் தான் வருமா. பெருமை வந்தால் எதில் வரும்? ஆனால் நம்ம ஊரில் எருமை இன்னொருத்தனுக்கு சொந்தம்னு சொல்லுவான். தெரிஞ்சுக்காங்க, பெருமை உள்ளவனுக்கு எருமை சொந்தம், பொறுமை உள்ளவனுக்கு பரலோகம் சொந்தம். அல்லேலூயா. ஒன்றும் சொல்ல வேண்டாம், எதையுமே சொல்ல வேண்டாம். நான் நிறைய வேலைகளில் நீங்கள் வெரி சிம்பிளாக இருங்க, அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அதில் பாருங்களேன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்புறம் என்ன சொன்னார்? எங்கேயாவது துன்பப்படுகிறவன் அழுகிறவன் பாக்கியவான் சொன்னால் எப்படிங்க? தேம்பி ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கா, ரொம்ப பாக்கியவான்டா நீ, பரவாயில்லையே இவ்வளவு தேம்பி அழுதுகிட்டு இருக்க, என்ன நேற்று காலையில் ஆரம்பித்த அழுக இன்னும் முடியலை, நீ பரவாயில்லையே பாக்கியவான். அப்படி நம்ம எடுத்துக்கிடுவோமா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீங்களா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். புது செய்தியை உள்ள கொண்டு வர்றாருங்க. இதுவரைக்கும் அவன் சந்தோஷப்படுகிறவன் பாக்கியவான். நான் அவன் சொல்லுவான் பெருசா, முதல் நாள் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, ஃபஸ்ட்டு டிக்கெட்டு 2000 ரூபா கொடுத்து பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. 3000 ரூபா கொடுத்து பார்த்துட்டு அவனுக்கு அதில் பெருமை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள். ஒரு இடத்துல சொல்கிறாருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நான் எடுத்துட்றேன், கவனிங்க. நான் இப்போ என்ன சொன்னேன் தெரியுமா? நான் என்ன சொன்னேன்? இல்லை, அதுக்கு முன்னால் என்ன சொன்னேன்? இல்லை, அதுக்கு முன்னால் ஒன்று சொன்னேன். யார் பேசுகிறாங்களோ அவங்க எங்கே போவாங்கன்னு சொன்னேன். எங்கே போவாங்க? மேலேன்னா மேலே மாடிக்கு நீங்கள் போயிருந்தீங்கல்ல, சொல்லுங்க. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்பொழுது துக்கப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். எனக்கு அந்த வசனம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. துக்கப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், ஏன்னா பின்பு உங்களுடைய நகைப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறார். இந்த பூமியில் ஒருவேளை நமக்கு துன்பம், துயரம், நெருக்கம், பாடு இதெல்லாம் வருதுன்னா நமக்கு இந்த பூமியுடைய வாழ்க்கையை விட இன்னொரு வாழ்க்கையை சூப்பராக வச்சிருக்கிறாருங்க. அந்த வாழ்க்கை தான் ஏசப்பா கூட வாழுகிற வாழ்க்கை. எத்தனை பேர் ஏசப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் அப்பா கூடவே இருக்கணும். நம்மளை படைச்ச கடவுள் கூட நம்ம தொடர்ந்து அவர் கூடவே இருந்து அவர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு தான் ஏசப்பா நம்மளை எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்காகத்தான் நம்ம எல்லாரும் ஏசப்பா கிட்ட வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த பூமியில் உனக்கு பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், துயரப்படலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உங்கள் துக்கம் நிரந்தரமானதில்லை. வேத வசனம் சொல்லுது, அவர்கள் ஆறுதல் அடைகிறதுக்கு ஒரு இடத்த தேவன் வச்சிருக்கிறார். எது ஆறுதல் அடைகிற இடம்? சொல்லுங்க.
பரலோகம் ஆறுதலை கொடுக்கிறதுக்காக. அந்த ஆறுதலை போல உலகத்தில் எந்த இடமும் கொடுக்க முடியாதுங்க. அவ்வளோ பெரிய பீஸ்ஃபுல் பிளேஸ் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அதனால் இங்கே இருக்கிறத பார்த்து, துயரத்தை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான், அவன் எனக்கு எதிராக வர்றான், இவன் இப்படி வர்றான், அப்படி பேசிட்டு போகட்டும், செஞ்சுட்டு போகட்டும், உடச்சிட்டு போகட்டும், செய்யணும், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். ஒரே வார்த்தை சொல்லுங்கள், ஏசப்பா என் கூட இருக்கிறார். சொல்லுங்களேன். எதையாவது ஒன்று செஞ்சுட்டாங்க, எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்க, பரவாயில்ல, செஞ்சுட்டு போகிறாங்க. எந்த நஷ்டத்தை உண்டாக்குனாலும் சரி, என் கூட ஏசப்பா இருக்கிறார். அதை மட்டும் நான் அந்த இதை மட்டும் இழந்துடாமல் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே, மூணாவது காரியங்களை பாருங்களேன். மூணாவது, நீங்கள் இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க பாருங்களேன், உங்களுக்கு அந்த வசனம் தெரிஞ்சா? தெரியல, நம்ம எல்லாம் ஒரு கோட்டு போட்டுக்கிடுவோம். அந்த பிள்ளைங்க சொல்லுங்க, பார்த்தீங்களா? சாந்த குணம் உள்ளவர்கள் என்னவா? அப்புறம் என்ன சொன்னாரு? நம்ம இன்னைக்கு பேச முடியாது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்தம்னா என்னங்க? மெய்தி. ஒருத்தன் பென்சிலை வச்சு குத்துவான், அப்பதான் உன் நகத்தை வச்சு அப்படியே நோண்டுவான். ஆண்டவரை நோண்டாம இருந்தாங்க நினைக்கிறீங்களா? மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல அவர் இருந்தார். நீங்க சாந்தத்துக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர் தான் சரியான பொருத்தமானவராக இருப்பார். அதனால் ஆண்டவர் மேலேயே பழிய போட்டு நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் நம்மளையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. என்னையும் எப்படி வச்சுருக்கார்? நான் சொல்லுவேன், அமைதியாக இருங்க. எதாக இருந்தாலும் சரி. ஒரு கடல் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று புரியுமா? ஒரு தண்ணி கலக்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? சைலண்டானா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அமைதியாயிட்டா களங்கள் எல்லாம் நின்றோம், எல்லாம் நின்றோம். களங்கள்லாம் நின்னா உள்ள என்ன தெரியும்? உள்ளே கிடக்கிற பொருள் எல்லாம் தெரியும். நம்ம கீழே போட்டதெல்லாம் தெளிவாக எடுத்துக்கலாம். நம்ம எதை சரி பண்ணணுமோ சரி பண்ணிக்கலாம். கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா வெறும் கலக்கமாக தான் இருக்கும், குழப்பமாக தான் இருக்கும். சைலண்ட். தேவ பிள்ளைகளுக்கு என்னன்னா அமைதி தேவை. அவள் ஒன்று சொல்லிட்டாளா, அவளை விடுவானா? அவளை நான் 4 போய் கேட்காம விட மாட்டேன். ஆனால் நம்ம பைபிள் வாசிப்போம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நாக்கை பிடுங்கிறது மாதிரி 4 பேர் கேட்பார்கள். அவளை நான் விடுவனா? நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேனே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சரியான ஒரு ஃபார்முலா. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க உங்களை குறித்து இப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டா பேசட்டும். சொல்லுங்கள், பேசட்டும், சொல்லட்டும், நினைக்கட்டும். ஆமாம், நீங்கள் சொல்லி பாருங்களேன், ஆன்சரே முடிஞ்சு போச்சு. இந்த ஊருக்கு நான் ஊழியத்துக்கு வந்து இங்கே இந்த சர்ச்சு கட்டி இதுக்கு கட்டுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு. இந்த ராஜாதி ராஜா இன்னைக்கு எங்களை இங்கே இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கிறாருங்க. நேற்று ஒரு ஐயா வந்தார், கவனிங்க. எதையுமே சிம்பிளாக எடுத்துக்கணுங்க. ரொம்ப பயங்கரமாக எதை எடுத்தாலும் சிலர் பாருங்க முறுக்காவே இருப்பான், மீசையை முறுக்கா வச்சுக்கிட்டது மாதிரி அப்படியே டெம்பராகவே இருப்பான். அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு. அவர் வந்த உடனே, ஆமாம் என்னை பார்த்தாரு, என்னை பார்த்த உடனே நான் தான் பாஸ்டர்னு புரிஞ்சுக்கிட்டாரு. என்னையுமே பார்த்தாரு, உங்களை இப்போ தானே பார்க்குறேன்னாரு. நானும் அந்த ஐயாவை இப்போ தான் பார்க்குறேன். நான் அந்த கேள்வி கேட்கல, ஆனால் அவரை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். இவர் ஒரு ஊழியக்காரரு சுற்றிக்கிட்டு திரிகிறாருன்னு மட்டும் எனக்கு புரியுது, ஆவியில் புரியுது.
வந்த உடனே வந்தவங்களுக்கும் தண்ணி ஆகாரம் கொடுத்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். முதல்ல அந்த ஐயாவுக்கு சாப்பாடை கொடுங்க. அது கேட்குறாரு. உங்களை இப்போ தானே பார்க்குறேன், இந்த சர்ச்சுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். நல்லா கவனிங்க, இந்த சர்ச்சுக்கு அவர் ஏற்கனவே வந்திருக்காராம். அவர் சொல்கிறாருங்க, சாமியல்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர் தானே சர்ச்சு பாஸ்டரு, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னாரு. அடப்பாவி, நான் இது கட்டுறதுக்கு போராடி நான் என் மனைவி இந்த இடத்துல எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு அழுது மணிக்கணக்காக நாங்கள் கிடந்து இதை கட்டினதே நாங்களாம். புதுசாக நாங்கள் வந்திருக்கிறோம், யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்த பில்டிங்கில் வந்து உட்காந்துருக்கோம்னு அவர் கேட்குறாரு. அப்படியா? ரொம்ப டேக்கிட்டு ஈஸியாக எடுத்துக்கணும். அப்படியா? இல்லை, இப்போவும் சாமி வேலை தான் இங்கே வந்து இருக்கிறாரு அப்படின்னு. தலைமையாக யார் தான் இருக்கிறாரு? நான் நினச்சேன், நம்ம சாமி வேலை நினச்சேன், அந்த ஐயா தான் எப்போவுமே தலைமை, அந்த சாமி வேலை தான் இங்கே இப்போவும் இருக்கிறாரு அப்படின்னா. நீங்கள் அப்படின்னாரு. நான் அப்பப்போ கொஞ்சம் நேரம் இருப்பேன், அவ்வளவுதான், எப்பயாவது ஒரு தடவை நான் இருப்பேன். இப்போவும் சாமி வேலை ஐயா தான் தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு. ஸ்தோத்திரம், லேலூயா. சிம்பிளாக்கிக்கிறணும். யாரை பார்த்து கேட்டேன், நான் யார் தெரியுமா, நான் என்ன தெரியுமா, எதுக்குப்பா விஷயத்தை சிம்பிளா? அப்படிங்களா, சரிங்க. ஆமாம், நிறைய விஷயத்தை நாம் என்ன செய்யணும் தெரியுமா, சிரிச்சுக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணுறது மாதிரியே சிலர் பேசுவான் பாருங்களேன். அப்படியா? நீங்கள் டென்ஷன் ஆகணுன்னே பிசாசுக்கு அப்படி பயங்கரமாக உங்கள் சாந்தத்துக்கு பெரிய சோதனையும் வரும். என்ன சோதனை வரும்? சத்திய சோதனை. நாம் என்ன பண்ணணும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கிறிஸ்தவர்களுக்கு எல்லா பக்கமும் இடி, மற்றவங்களுக்கெல்லாம் ஏன்ட்டு கேட்குறாங்க, ஏங்க நீங்கள்லாம் பைபிள் தூக்கு சுமக்கிறீங்க, இதை செய்கிறீங்களே, கேட்குறாங்களா கேட்கலையா? அவங்க செய்வாங்க, அவங்க செய்யலாமா? நீங்கள் பைபிளை தூக்குறீங்க, ஏன் செய்கிறீங்கன்னு கேட்க, ஆனால் அவங்க செய்யலாம். நீங்கள் பைபிளை தூக்குறீங்களே, ஏன் செய்கிறேன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அமைதியை பொறுமையை சாந்தத்தை அப்படியே கட்டி காத்து கொள்ளுகிற தேவ பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருப்பான்? பாக்கியவான். யூதர்களுக்கெல்லாம் செம்ம டென்ஷன். அப்போ நான் ஆபிரகாம் வழியிலேருந்து வந்தவன், நான் பாக்கியவான் இல்லையா? ஒரு இடத்துல சொல்கிறார் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில், இந்த யூதர்களை பார்த்து, இவங்க பிதா பிதா பிதான்னு வாங்க, உங்கள் பிதா சாத்தான்ட்டார். நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்களானால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்திருப்பீர்களேன்னார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் என்னன்னா, அவர் சொன்னதெல்லாம் வார்த்தை கிடையாது, வெறும் வார்த்தை கிடையாது, வெறும் சுண்டைக்காய் வெண்டைக்காய் கிடையாது. இது வாழ்க்கை, இது நடைமுறை, இது கேரக்டர், இது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரவேண்டிய கிறிஸ்துவின் சுபாவங்கள். இதெல்லாம் அவருடைய சுபாவம். இதெல்லாம் அவர் சொல்றார் இல்லையா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்புறம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் முடிக்கிறேன், இதுக்கு மேலே நான் எடுத்தேன்னாக்க அப்புறம் இரக்கம் உள்ளவர்கள். எல்லாத்துக்கும் ஒரு இது இருங்க, அவங்க திருப்தி. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? இரக்கம் கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். அப்புறம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். நம்ம ட்ரெஸ்ஸு சுத்தத்தை பார்த்துக்குருவோம், இருதயத்தை சுத்தமாக யாராவது பார்த்துக்குவீங்களா? இந்த இருதயம் சுத்தம்னா எப்படி தெரியுமா? இந்த கண்ணு, இந்த சிந்தனை, இதில் கூட கெட்ட எண்ணம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் தேவையில்லாமல் பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்து ஒருத்தர் சிலர் பாருங்க, பார்க்கும்போதே இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் இருதயம் எவ்வளவு கேடுபட்டதாக இருக்கும். அது என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் வேற ஒன்றை போதிக்கிறாங்க, வேற ஒன்று செய்கிறாங்க, ஆனால் செய்ய வேண்டியதை விட்டாங்க. ஆண்டவர் சொன்னார்,
இதெல்லாம் செஞ்சால் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது. இந்த பூமியையே சுதந்திரிப்பார்கள்னு ஒரு இடத்துல சொல்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் என்னங்க, பணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் எப்படி பூமியை சுதந்திரிப்பார்கள்? அவர்கள் இந்த பூமியில் ராஜாவாக ஆளுவார்கள். அந்த ரகசியம்லாம் சொல்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்ல முடியாது, நேரம் பத்தாது. ஆக அவர் சொன்ன பாக்கியவான்கள் எப்படிப்பட்ட பாக்கியவான்கள்? வேத வசனத்தின்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் குணத்தில் மாற்றமடைந்து, ரோமரில் 3:21 சொல்லுதுங்க, எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்களாம். எல்லா மனுஷருக்குள்ளேயும் புத்தி கெட்டு போச்சு, சிந்தனை கெட்டு போச்சு, எண்ணம் கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. ஆகையினால தான் ஏசப்பா வந்தார். இதெல்லாம் மாற்றி ஏசப்பா சிந்தனை நமக்குள்ளே வரும்படியாக வர்றதுக்கு தான் ஏசப்பா அந்த பூமிக்கே வந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் நம்மளாக மாறிட்டார், நாம் அவராக மாறிட்டோம். பிரைஸ் காட். சொல்லுங்கள். இப்போ இந்த டேவிட் எங்கே இருக்கான்? அந்த என் பேர் கணேசன் எங்கே இருக்கான்? சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இப்போ வாழ்கிறது யார்? சொல்லுங்க. அதனால தான் அவங்க சொல்லும் போதே அழகாக சொல்கிறாங்க, அவர் கிறிஸ்து அவர்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள். நீங்கள் நாளும் சரியான வார்த்தை. என்ன வார்த்தைங்க? கிறிஸ்தவர்கள் இல்லையா? அந்த வெறும் வார்த்தையாக இல்லாதபடிக்கு வாழ்க்கையாக வாழுவோம். இந்த வசனங்களை வெறுமனே நம்ம படிக்கிறதை விட நம்ம வாழ்க்கைக்கு உள்ளே கொண்டு வருவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். பிரைஸ்.